ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த 48 டேஸ் ஆஃப் சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் ஏதாவது ஒரு ரீசனால் என்னால் அது ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிடும். மோஸ்ட்லி 2 ரீசனால் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா செல்ஃப் டவுட்டு. இந்த 48 டேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா என்னால் முடிக்க முடியுமாங்கிற செல்ஃப் டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அப்படி இல்லைனா 48 டேஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டார்டிங் டேட்டை மிஸ் பண்ணிடுவேன். இந்த 2 ரீசன்னாலேயே என்னால் இந்த 48 டேஸ் விரதம் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த இயர் 2 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். 6:45க்குலாம் 2 பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பி ஆகணும். அதனால காலையிலே எழுந்து குளிச்சுட்டு குக் பண்ணிட்டு அவங்கள ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் பூஜைக்கு ரெடி பண்ணேன். குளிச்சு முடிச்சுட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி பொட்டு வச்சுட்டு என்கிட்ட பாட்டில் இருக்கிற செடிங்கள்லேருந்து பூஜைக்காக பூ கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டே வெத்தலை தீபம் ஏற்றலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற இந்தியன் ஸ்டோர்ஸில் வெனஸ்டே தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் வரும். அதுவும் வெத்தலை ரெகுலராக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது, எப்போவாச்சும் தான் இருக்கும். எங்கள் லக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி ஈவினிங் தான் அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் போய் செக் பண்ணணும். என்கிட்ட முருகர் சிலையோ இல்லை வேலோ இல்லை. அதனால் என்கிட்ட இருந்த 2 ஃபோட்டோஸை மட்டும் க்ளீன் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டேன். முருகருக்கு பிரசாதமாக காய்ச்சின பாலில் தேன் கலந்து வச்சுட்டு பழமும் வச்சு படைச்சிட்டேங்க. முருகரோட பிளெஸிங்ஸோடவே ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி நான் கைவிட்ட என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 3 வீக்ஸ். அதுக்கப்புறம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வெயிட் அதை விட ஜாஸ்தியாக கெயின் ஆகிடுச்சு. டே 0ல் பார்த்தீங்கன்னா நான் 92 kgs இருக்கேன். இதை எப்படியாச்சும் ஒரு 10 kgs குறைக்கணுங்கிறது தான் என்னோட பிளான். நீங்களும் யாராச்சும் வெயிட் லாஸ் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட ஜாயின் பண்ணி என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். பூஜை முடிச்சதுக்கப்புறம் அந்த பாலை மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டாங்க. டே 1 ஆஃப் வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் இன்றைக்கி லஞ்ச் அண்ட் டின்னர் என்ன சாப்பிட்டேன்னு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க. பாய்.